அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா கோபி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவர் எந்த அளவுக்கு கம்பீரமாக இருந்த மனுஷன் கடைசியில் இப்படி ஆகி போட்டாரு, இந்த நிலைமையும் பாக்கியா யோசிச்சு சந்தோஷமாக படுறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா மேலே ஒரு பக்கம் வெறுப்போடு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பக்கம் வெறுப்போடு இருந்தாலும் நம்ம செலியன் இனியா பேசுனதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராதிகா. யார் ஆறுதல் சொல்லியிருந்தாலும் கோபி சமாதானம் ஆயிருக்க மாட்டார். ஆனால் அவங்க பசங்க சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுமே கோபி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சும் அவருக்கு ஒரு நல்ல ஜாபாக பார்த்து நம்ம கொடுக்கணும், அப்போ தான் இந்த பாக்கியம் முன்னாடி அசிங்கப்படாமல் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ராதிகா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி செலியன்கிட்டையும் இனியாக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டுறாங்க. நீங்கள் எனக்கு இப்படி சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மனசொடைஞ்சு போன நிலையில் உங்கள் அம்மா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்னோடய வாழ்க்கையை இப்படி ஆகிப்போச்சுன்னு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நிலைமை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக நான் வேறு லெவலுக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும், பழைய கோபியாக நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மாற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்லிட்டு வராங்க. உடனே செல்லியன் அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோபி என்ன பண்ணுறேன்னா, செல்லியா நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏற்கனவே வீட்டில் பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த விஷயம் வேறு தெரிஞ்சிச்சு, அம்மாலாம் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரியும் தாத்தாவையும் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே செல்லின்னு என்ன பண்ணுறேன், அப்பா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, தாத்தா பாட்டி ரொம்ப மனசொழிஞ்சு தான் போயிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போவுமே கண்கலங்காதீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக பழையபடி இருக்கணும், அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் இப்படி மனசொழிஞ்சு போயிருக்கிறது பார்த்தா எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தானே படுவாங்க, அதனால் இதுக்கப்புறம் முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படாதீங்க, நடக்க போகிறத நினச்சி அடுத்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டு கோபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஒரு பக்கம் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி நம்ம பசங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் நம்ம கோபி ஒரு நல்ல ஜாபுக்கும் போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம பாக்கியா சொல்கிறபடி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கே ஒர்க்குக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏஜ் பாரானதுனால வேறு எங்கேயுமே ஆஃபீஸ் ஒர்க்கு நம்ம கோபியால் பார்க்க முடியாது. வேறு வழி இல்லாமல் பாக்கியா போட்ட கோடு படி நம்ம ஆஃபீஸில் ரெஸ்டாரண்ட்டை மேனேஜிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.